ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ் நம்பர் 3 இன்றைக்கி ஸ்பினாச் ரைஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவியும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக பன்னீர் பட்டர் மசாலாலேருந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்போவை. இன்றைக்கி நான் 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் உப்பு, லேசாக எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து எடுத்துருங்க. குழஞ்சி போயிடக்கூடாது. 70% மட்டும் அரிசி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் காட்டிட்டு ஸ்ட்ரெயினர்லேயே வச்சுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடியட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆறணும். அப்போ தான் உடையாமல் வரும். இப்போது சுடு தண்ணியில் ஒரு 100லேருந்து 150 கிராம் ஸ்பினாச் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அரிசிக்கு 1 நிமிஷம் மட்டும் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து மிக்சரில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, 3 பூண்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் நெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதில் லேசாக காரத்துக்கு வேணும்னா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக சேர்த்து நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க ஸ்பினாச்சை சேர்த்துக்க வேண்டியதான். நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும் நம்ம பிளான்ச் பண்ணி சேர்க்குறனால. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதில் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு லேசாக பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா கொதி வரும். அரிசியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 2.5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சாதம் சேர்த்தோனையே லேசாக கிளறி விட்டுட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு இது மேலே ஃப்ரைடு ஆனியன், எண்ணெயில் பொரித்து வறுத்தெடுத்த ஆனியன் எடுத்து வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்பினாச் ரைஸ் ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் மதியானம் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சாப்பிட்றதுக்கு பன்னீர் கிரேவி குயிக்காக செய்யலாமா? ஒரு கடாயில் லேசாக நெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு. அடுப்பு நல்லாவே லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதில் ஒரு 100 கிராம் பன்னீர் க்யூப்பு சேர்த்துருக்கேன். கட்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணால் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலெலாம் நல்லா படுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டோடு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி, இதுதான் அளவு. 2 வெங்காயம்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு, காரத்துக்கு வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை சின்ன துண்டு, 1 பிரியாணி இலை, கை நிறைய முந்திரி பருப்பு. இதை லேசாக மட்டும் வதக்கிட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டும். ரொம்ப வேகணும்னு இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் தக்காளி சாஃப்டானால் போதும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து லேசாக ஆறட்டும். ஆற விட்டுட்டு அப்படியே மிக்சரில் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க பிரியாணி இலையை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு மற்ற எல்லா பொருளோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்படியே குக்கரில் நெய் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த கிரேவியை ஊற்றிடுங்க. இப்போ லேசாக உப்பு செக் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. க்ரீமும் சேர்க்கலாம். க்ரீம் இல்லைன்னா பால் சேர்த்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு சிம்மில் விட்டுருங்க. நல்லா கொதித்து பட்டர்லாம் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு லேசாக வேக வச்சுட்டு மிக்சரில் அடித்து குக்கரில் ஒரு கொதி விட்டால் போதும். பன்னீரை போட்டு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸுக்கும் இது சூப்பராக இருக்கும். நல்ல வைப்ரண்ட்டான ஸ்பினாச் ரைஸோட பன்னீர் கிரேவி. இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.